ரிக்கில்டனும் ரோஹித் சர்மாவும் அவுட் ஆயிட்டா இப்ப டீம் வந்து கொஞ்சம் கொலாப்ஸா இருக்கு. திடீர்னு 5 விக்கெட் விட்டாங்க அன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ். அந்த கான்பிடென்ட், அதாவது அன்னைக்கு ஆன டீம் கேகேஆருக்கு அகேன்ஸ்டா நம்ம வந்து அவ்வளவு 160 ரன் பார்ட்னர்ஷிப் போறதுக்கு அலோவ் பண்றாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் அலோவ் பண்ற அளவுக்கு மோசமான பவுலிங் யூனிட் வந்து டெல்லி கிடையாது. போன எம்ஐ மேட்ச்லயே அது நம்ம பார்த்தோம். ஏன்னா இப்போ ஓப்பனர்ஸ் அவுட் ஆனவனே கடைசியா அந்த 2-3 ஓவர்ல லாஸ்ட் டெத் ஓவர் நெருங்குறப்ப ரன் ஸ்கோர் பண்ண முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அது இந்த மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு சூர்யாவோட ஃபார்ம் தான் அதுல மெயினா இருக்கு. சூர்யாவும் திலக் வர்மாவும். இந்த வீடியோல மொத்தமா 2 மேட்சோட ப்ரிவியூவும் ஒன்னா பார்க்க போறோம். மொதல் மேட்ச் பலம் வாய்ந்த இரு அணிகள் டிசி விசஸ் எம்ஐ தான் பார்க்க போறோம். அடுத்தது ஜிடி விசஸ் ஆர்ஆர். இந்த 2 டீமோட நாலு டீமோட ஸ்குவாட் எப்படி இருக்கு, அப்டேட்ஸ் என்ன, எல்லாத்தையும் பார்க்க போறோம். அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெம்பரா ஜாயின் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டிசி விசஸ் எம்ஐ மேட்ச்ல இருந்து போயிடலாம். ஒரு அப்டேட் கொடுத்துறேன். சாட்னர் 2 நாள் முன்னாடி ஜாயின் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இது ஒரு அப்டேட் எடுத்துக்கோங்க. மும்பை ஃபேன்ஸ் ஹாப்பியா இருங்க. சாண்டர் ஸ்ட்ரைட்டாவே டீமுக்குள்ள வருவாருன்னு நினைக்கிறேன் கசன்ஃபருக்கு பதிலா. சரி, ஓகே. 2 பெரிய டீம், நல்லா அடிச்சுட்டு வந்திருக்க டீம் டெல்லி எம்ஐ ரெண்டுமே ஒரு வின்னுல இருந்து வராங்க. யார் ஜெயிப்பா ஸ்டார்டிங்ல அதுல இருந்தே போயிடும். என்ன இல்ல லாஸ்ட்ல கேட்கா? இல்ல இப்பயே நான் சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பங்காளிஸ் நீங்க தோத்துருவீங்கடா, நாங்க தோத்துட்டோம்ல, அதனால நீங்க தோத்துருவீங்க. டிசி நல்ல டீமா இருக்கு. வன்மத்தை கக்கிட்டான். இல்ல உண்மையா சொல்றேன். இதுல வன்மத்தை கேட்கறதுக்குல டிசி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பயங்கரமா விளையாண்டுருக்காங்க. பேட்டிங்கும் இங்க ஸ்ட்ராங்கா இருக்கு, பவுலிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால சொல்றேன். இல்ல நான் ஏன் பிராங்கா சொல்றேன்னா, போன நாட்டு நான் வந்து எம்ஐ மேட்ச் பார்த்ததுல இருந்து என்ன தெரிஞ்சுட்டுனா, ரிக்கில்டனும் ரோஹித் சர்மாவும் அவுட் ஆயிட்டா இப்ப டீம் வந்து கொஞ்சம் கொலாப்ஸா இருக்கு. திடீர்னு 5 விக்கெட் விட்டாங்க அன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ். அந்த கான்பிடென்ட், அதாவது அன்னைக்கு ஆன டீம் கேகேஆருக்கு அகேன்ஸ்டா நம்ம வந்து அவ்வளவு 160 ரன் பார்ட்னர்ஷிப் போறதுக்கு அலோவ் பண்றாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் அலோவ் பண்ற அளவுக்கு மோசமான பவுலிங் யூனிட் வந்து டெல்லி கிடையாது. இங்க பாரு, பும்ராங்கிற ஒரு உங்களோட லைனப்ல இருந்து பவுலிங் எடுத்துட்டா நீங்க சிஎஸ்கேவோட மோசமான பவுலிங்கா இருக்கீங்க. அதுதான் பிரச்சனை. இதெல்லாம் பண்ணும். ஏதோ என்னால கொஞ்சம் முடிஞ்சது நான் போட்டுக்கிறேன். அப்புறம் இப்படி கூட அப்படி அப்புறம் எங்க ஃபேன்ஸுக்கு ஏதாவது வேணும்ல. போன எம்ஐ மேட்ச்லயே அது நம்ம பார்த்தோம். ஏன்னா இப்போ ஓப்பனர்ஸ் அவுட் ஆனவனே கடைசியா அந்த 2-3 ஓவர்ல லாஸ்ட் டெத் ஓவர் நெருங்குறப்ப ரன் ஸ்கோர் பண்ண முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அது இந்த மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு சூர்யாவோட ஃபார்ம் தான் அதுல மெயினா இருக்கு. சூர்யாவும் திலக் வர்மாவும். போன மேட்ச்மே சூர்யா திலக் வர்மா பெருசா பண்ணல. ரெண்டுமே ஓப்பனர் டிபார்ட்மெண்ட் தான் இருந்துச்சு. அதே மாதிரி இதுல நம்ம டிசியில பார்த்தாலுமே ஓப்பனிங் பிரச்சனை இருக்கு. யாரு இப்போ கேஎல் ராகுல் எப்படி ஆட போறாருன்னு தெரியல. அவர் கூட கேஎல் ராகுல் கண்டிப்பா 14 மேட்ச்ல ஒரு மேட்ச் டக் அவுட் ஆவார் ஓப்பனிங்ல. அது நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. அதுக்கு மேல அவர் நல்லா விளையாடுவார். நீ போய் கேஎல் ராகுல சந்தேகப்படலாமா? நல்லா விளையாடுவாரு, நான் எதுவும் சொல்ல. நிசங்கா அவரோட காம்பினேஷனா ஓப்பன் ஆக போற நிசங்கா எப்படி ஆடுவாரு? நிசங்காவும் சரி கேஎல் ராகுலும் சரி ஃபெயிலியர் ரேட் வந்து ரொம்ப 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 கம்மி. 10ல ஒரு மேட்ச் 2 மேட்ச் 2 பிளேயருமே இங்க ஃபெயிலியர் ஆவாங்க. அந்த ஃபெயிலியர் ஃபர்ஸ்ட் மேட்சே வந்தது டிசிக்கு நல்லது. கேஎல் ராகுல் மும்பை இந்தியன்ஸோட நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. 2-3 சதம் பக்கமா மும்பை இந்தியன்ஸ்க்கு எகென்ஸ்டாவே அடிச்சுட்டு இருக்காரு. 10 நெசுக்காவும் அதே மாதிரி பிளேயர் தான், வெரி இன்னிங்ஸ் ஆடுற பிளேயரு. அது மட்டும் இல்லாம வந்து 10 நெசுக்கா வந்து அதிகமா தொடர்ந்து ஒரு 4-5 மேட்ச் ஃபெயிலியர் ஆகிற மாதிரி பிளேயர் கிடையாது. ஒரு வாய்ப்பு மறுபடியும் கிடைக்கும் நினைக்கிற நாளைக்கு பொட்டிக்கிறோம். அப்படி கிடைக்கலனாலும் அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டா இருக்கு. அபிஷேக் போரல் அந்த மாதிரி இருக்கு. அதனால நம்ம அது இது பண்ணிக்க தேவையில்ல. அல்ல ஹேம்லாங் பார்த்தானே அப்படி கூட யோசிக்கலாம். 10 நிமிஷம் பர்ஃபார்ம் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. அபிஷேக் போரல் ஓப்பனிங் போட்டு இன்னொரு பாஸ் போல சமீரா உள்ள சொல்லுடான்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு. எப்படி பண்ணாலுமே டெல்லி சமஸ்ட்ராங்க. அக்சர் பட்டேல், யுப்ராஜ், குல்தீப் அப்படி இப்படின்னு பவுலிங் சமஸ்ட்ராங்க. பேட்டிங்குமே 29க்கு 4ல இருந்து 141 ரன் சேசிங் பண்ணது மிகப்பெரிய விஷயம். அது செம பூஸ்ட். மும்பை இந்தியன்ஸ் இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா சாட்னர் வராது, டேரக்ட் ஸ்வைப் அல்லாஹ் ஹசன் பார்க் உள்ள வந்துருவார். வாய்ப்பு இல்லை. அல்லாஹ் ஹசன் பார்க் போனாட்டம் குப்பிட்டாங்க கேட்காரு. அப்படிங்கும் போது வந்து
எனக்கு தெரிஞ்ச அல்லாஹ் அஃபன்ஸ் ஒரு மிஸ்ட்ரிக் பவுலர் மாதிரிலாம் தெரியல, ஒடியாந்து ஃபாஸ்ட் பவுலர் மாதிரி ஸ்லோவா ஏதோ ஒண்ணு போடுறாரு, அப்படிதான் தெரியுது. 2.0 அவர் இல்ல நல்லா போட்டுட்டு இருந்தாரு, இந்த இன்ஜுரிக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா போட்டுட்டு இருக்காரு. போன வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சூப்பரா போட்டிருந்தாரு, யாருமே அடிக்க முடியல வேற லீக்ல எல்லாம். அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். அதுவும் இல்லாம ஹோம் கிரவுண்ட் டிசிக்கு தான், அதனால டிசி தான் வின் பண்ணுவாங்க. சரி, இன்னொரு மேட்சோட ப்ரிவியூ பார்க்கணும், அதனால நம்ம டக்குன்னு இந்த மேட்சுக்குள்ள யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவா? சரி, ஃபர்ஸ்ட் எடுத்தோட என்ன ரோஹித் தான். ரோஹித் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்கா, ரோஹித் அடிக்க போறாப்ல. அதுக்கப்புறம் பவுலிங்ல நான் பும்ரா கூட போறேன். நான் அதே மாதிரி இந்த மேட்ச் பர்சன்டேஜும் சொல்லிடுறேன், என்னோட இதுலயே 50-50 தான். ஏன்னா ரெண்டுமே ஒரு சமமான ஈக்குவலான டீமு. 50-50 நான் மும்பை ஜெயிக்கும்ன்றேன். ஒரே காரணம் ரோஹித், அதுக்கப்புறம் பும்ரா, அவ்வளவுதான். நான் சொல்றேன், இந்த உலகத்திலே பும்ராவை நல்லா ஹேண்டில் பண்ண பிளேயர்லாம் ஒரு 2-3 பிளேயர், வாட்சன் அப்படின்னு வேற அவுட் பண்ணிடலாம். கேஎல் ராகுலே அதுல ஒருத்தர். கேஎல் ராகுல் எப்பயுமே பும்ரா நல்லா விளையாடுவாரு. கேஎல் ராகுல் நாளைக்கு ஒரு 70-80 இருக்கு. டிசி வின்னு 54-46 டெல்லி. இல்லை, நான் அவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கும் டிஃபர் ஆகாது. நான் ஒரு 60 டிசி 40 மும்பை தரேன். இல்ல ப்ரிவியூல பேசிக்கிறேன், எல்லாத்தையும் மேட்ச் ரிவ்யூல நான் பேசிக்கிறேன். இல்ல ஒண்ணுமே நீங்க பார்த்தாவே ஒரு எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் பார்த்துட்டுனா அடுத்த மேட்ச் என்னங்க அனலைஸ் அப்படியே கண்ணில் வந்துகிட்டே இருக்கும். என்ன சிஎஸ்கே சென்னைங்கும் போது கொஞ்சம் பாசம் வந்துடும். இல்ல ஒரு சென்னை ரிவ்யூல நான் சொல்லியிருந்தேன், மேட்ச் ஜெயிக்கிறது கஷ்டம் சென்னை, முயற்சி பண்ணலான்னு முயற்சி பண்ணுனாங்க, நம்ம இல்லன்னு சொல்லக்கூடாது. நீங்க கூட இப்படி சொன்னீங்க, சீக்கிரம் என்ன தெரியுமா சொல்றாரு, அனி 50-50% சிஎஸ்கே வின்னு, பஞ்சாப் பேட்டிங் கொட்ட பேட்டிங்கா. இல்ல நான் சொன்னிட்டேன்னா இல்லையா, ப்ரிவியூல ஜெயிக்க முடியாது, கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் ட்ரை பண்ணும் அப்படின்னு சொன்னேன். இல்ல அதனால அதேதான் இங்க சொல்றேன், எனக்கு பார்த்தா தெரியுது டிசி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. நீ எவனை எடுத்தாலுமே அங்க ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு, நல்லாவும் ஆடுறாங்க. சமீர் இன்னிங்ஸ் எல்லாம் மறக்க கூடாது. அதனால டீம் நல்லா இருக்கு. உங்க டீம்ல அந்த ஒரு இது கிடையாது, கோஆர்டினேஷனே கிடையாது. ரொம்ப டஃப்பான மேட்ச், ரொம்ப டஃப்பான மேட்ச். ஆசிஃபன் பிரெடிக்ஷன் கொடுத்தாரு, சத்தியமா இல்ல எனக்கு அப்படி தோணல. எனக்கு பார்த்தோன்னே தோணாது. சரி, என்னோட வின்னிங் பர்சன்டேஜ் கொடுத்துட்டேன். நல்லா பெர்ஃபார்ம் பண்ற பிளேயர் எனக்கு என்னமோ பார்த்துட்டீங்கன்னா நிதிஷ் ராணா நல்லா அடிப்பாருன்னு தோணுது. அப்புறம் அவரு எப்பயுமே சீசனுக்கு ஒரு 400 ரன் கரெக்டாக அடிச்சு கொடுத்துருவாரு. எனக்கு இந்த மேட்ச் என்னமோ அவருக்கு அடிப்பாருன்னு தோணுது. பவுலிங்ல லுங்கிங்கிடி எப்பா அந்த ஸ்லோயரனை வச்சு ஏமாத்திக்கிட்டே இருக்காரு. பார்க்கலாம், அது சக்சஸ் ரேட் நிறைய இருக்கு, பார்ப்போம் இவங்க ஏமாறுறாங்களா என்னன்ட்டு. சரி, அப்படியே அடுத்த மேட்சுக்கு போயிரு. சரி ஓகே, உங்களோட தாட்ஸ், யார் ஜெயிப்பா, என்ன பர்சன்டேஜ், யார் நல்லா பர்ஃபார்ம்னா எல்லாம் கமெண்ட்ல போடுங்க. நாங்கள் அடுத்த மேட்ச் ப்ரிவியூ பார்க்கலாம். இப்போ ஜிடி விசஸ் ஆர்ஆர். ஜிடி மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, ஸ்ட்ரைட்டாவே நான் ஃபர்ஸ்ட் எடுத்தவரே பாயிண்ட் சொல்லி ஆரம்பிச்சிடறேன். ஹோம் கண்டிஷனா இருந்தாலுமே நாளைக்கு ஆர்ஆர் ஜெயிக்குது. உங்களோட தாட்ஸ், பேட்டிங் எப்படி இருக்கு? சுப்மன் கில் மேல சரியான வன்மம் ஆயிடுச்சு எனக்கு, என்னன்னே தெரியல. ஆர்ஆர் இந்த வீடியோ ஒண்ணு போட்டாங்க, சூரியவன்சி பேட்டிங் பிராக்டிஸ். ஏன்னா அந்த பையன் அடிச்சுக்கிட்டே இருக்கான், கேம்ல கூட அப்படி அடிக்க முடியாது, 2 பால் விட்டுருவான், அப்படி விடவே மாட்டேன். பொறாமையால இல்ல, வயிறு எரியுது. இல்ல வயிறு எரியுது எங்களுக்கு எல்லாம், நாங்களும் தான் பார்த்து எடுக்கிறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு பையன் எப்படி 15 வயசுல எப்படி இப்படி அடிக்கிறான்? ஒரு இவங்களும் எல்லாமே எடிட் பண்ணி போட்டிருப்பாங்களோ, ராஜஸ்தானோ எப்போ அப்படி அடிக்கிறேன். ஏன்னா இன்னும் ஜடேஜா போட்டான் பிராக்டிஸ்ல, ஜடேஜா பால் போட்டான், ஒரு பால் தான் மிஸ் டைம் ஆச்சு, மத்த 5 பாலையுமே வெளியே தூக்கி கடாசுனாவன். அதுதான் பிராக்டிஸ் வீடியோ இருக்கும், ஆர்ஆர்ல போய் பாருங்க. ஏன்னா ஜீர்ணிக்கவும் இல்லை, எப்படி இப்படி அடிக்கிறான். நிஜமாலுமே அந்த பையன்கிட்ட என்னமோ இருக்குப்பா, டேலண்ட் இருக்கு. இதுல வேற ஜித்தேஷ் சர்மா வேற அவர் வந்து அன்ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டரே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு ஆர்சிபி ஆர்ஆர் மேட்ச்ல பாத்துருவான்னு நினைக்கிறேன், அன்ப்ரொஃபஷனலா ப்ரொஃபஷனலா. அதுக்கப்புறம் ஜிடி பார்த்துட்டீங்கன்னா எங்களுக்கு எங்க பாரு சிஎஸ்கேயாவது ஏதோ இல்லைன்னு, இது டீமே 3 பேர் தான் ஆடுறாங்க, மீதி எல்லாம் ஸ்கேம் பண்ணிருக்காங்க டீமுக்குள்ள. ஐயோ, பினிஷர்னு சொல்லிக்கிட்டு ராகுல் திரிபாட்டியா, ரஷித் கான், வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான் விடக்கூடாது. எப்படியா இப்படி ஒரு டீம் எடுத்து வச்சுட்டு ஏன் அப்படி காமெடி பண்றீங்க?
இல்ல ஒண்ணே ஒண்ணு நான் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். எல்லா டீமுமே எப்படி பெட்டரா வருஷம் வருஷம் பர்ஃபார்ம் பண்ணும்னா அவங்களோட கோரை ரீட்டைன் பண்ணுவாங்க. கோரை எப்ப ரீட்டைன் பண்ணுவாங்கன்னா கோர் வந்து ஸ்ட்ராங்கா கோரா இருக்கும்போது. இது கோர்லாம் கழுண்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்பயுமே அவங்க வாஷிங்டன் இவங்க எல்லாம் புடிச்சு தொங்கிட்டு இருக்காங்களோன்னு தோணுது எனக்கு ஜிடி. இல்ல ஹர்திக் பாண்டியா இருக்கும்போது இவங்க நிஜமாவே நமக்கு டேஞ்சரா தெரிந்தாங்க. ஆனா இப்ப அவங்கள பார்த்தா அது ஹர்திக் பாண்டியா இருக்கும்போது இவங்க 3 பேர், நான் ஷாருக் கான் கூட சொல்ல மாட்டேன், ராகுல் திரிவேட்டியா, ரஷித் கான், அபிமன் மனோகர் வந்து தேவையானங்கிறப்ப அடிச்சுட்டு போவாரு. இது என்னடா பண்றீங்க டே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்ல ப்ரோ, கேப்டன்சி ஃபர்ஸ்ட் ஒழுங்கா பண்ணணும். நான் பேப்பர்ல சல்மான் அலி ஆக மாதிரி பேப்பர்ல 13வது ஓவர் தான் பிரசித் கிருஷ்ணா 13வது ஓவர் கொண்டு இருக்காரு. 10 ஓவர்லயே மேட்ச் முடிஞ்சு போயிருக்கு. அப்படிங்கும்போது கேப்டன்சி பிரசித் கிருஷ்ணாக்கு எந்த ஓவர் கொடுக்கணும், ரஷித் கான் நல்லா பந்து போடணும், வாசி பேட்டிங்ல அன்கன்வின்ஸ். நான் அந்த போனாட்டு அந்த பவுன்சர் பால்லாம் விட்டதை பார்த்தா நான் கன்வின்ஸ் ஆகல. அவர் வந்து ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ல பேட்டிங் செட் ஆக வராது, 4வது இடத்துல செட் ஆக வரான்னு தெரியல. பேஸ் டன் 3 பேர் எப்படி ஆடுறாங்கன்னு. அகமதாபாத்ல 3 ஓவர் 4 ஓவர் நல்லா ஸ்விங் ஆகணும். ஆர்ச்சரோட ஸ்பில்லு ஆண்ட்ரே பர்கரோட ஸ்பில்லும் பார்த்து ஆடிட்டாங்கன்னா ஜிடிக்கு சான்ஸ் இருக்கு. பார்த்து ஆடல. சாய் சுதர்சன், கில்லு, பட்லர் 3 பேரும் அந்த ஸ்பெல்ல மாட்டிட்டாங்கன்னா மேட்ச் ஒன் சைடு ஆர்ஆர். இதுதான் என்னோட கணிப்பு. ஓப்பனா சொல்லலாம், அந்த ஆர்ஆர் போடுற அந்த பர்கர் ஓவரும் இவரு ஆர்ச்சர் ஓவரும் தான் பொறுத்து மேட்ச் எப்படி போகுதுங்கிறதுக்கு. மற்றபடி இந்த மேட்ச்ல அவங்களும் ஹெட் வேற கொஞ்சம் மேல இறக்கணும். மற்றபடி அதுதான் இப்ப சொல்ல வந்தேன். ஆர்ஆர் வந்து போன மேட்ச் ஓரளவுக்கு இந்த பவுலிங்ல கொஞ்சம் சிஎஸ்கே ஸ்ட்ரகிள் பண்ணனால பேட்டிங்ல ஓரளவுக்கு ஜெயிச்சிட்டாங்க. அதே இல்லாம பேட்டிங்ல அவங்க தப்பு பண்ணாங்க. சூரியவன்சி அந்த மேட்ச் அடிக்கல, இன்கேஸ் அந்த கேட்ச் பிடிச்சிருந்தா அவுட் ஆயிருந்தானா அந்த மேட்ச் தடுமாறி இருப்பாங்க ஆர்ஆர். அந்த பேட்டிங்கை குருஜோரில் ப்ரொமோட் பண்றது, ரியான் பராக் தன்னைத்தானே செல்ஃப் ப்ரொமோட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் பண்ண வேணா. அவனை ஹெட்மேர பினிஷிங் பண்ணதே இல்லை. இத்தனை வருஷமா டீம்ல இருக்கான் ஆர்ஆர்ல. எத்தனை மேட்ச் இவனுக்கு பினிஷ் பண்ணி ஜெயிச்சு கொடுத்தான். ஆனா வெஸ்ட் இண்டீஸ்ல பாரு, ஆடின எல்லா மேட்சையுமே ஹீரோ. ஒரு மேட்ச் தவிர எல்லா மேட்சுமே சூப்பரா ஆடினான். இப்ப ஏன் ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க என்னன்னே புரியல. இல்ல நாம ஒண்ணு மறந்துடக்கூடாது, ஜிடியில் ஒன்றும் அவ்வளோ பெரிய பேட்டிங் நம்ம சொன்ன மாதிரி தான் 160 ரன் அடிக்கிற பேட்டிங் தான் இருக்கு. இவங்க என்னதான் அதிரடியாக ஆனாலும் 160 தான் வரப்போகுது. அதுக்கு 6 கிட்ட பேட்டிங் இருக்கானா இருக்கு, அடிச்சிருவாங்க. அதனால இந்த மேட்ச் அதே தான் பண்ணுவாங்க. இவங்க வேணா 6 வேணா அடுத்து வேற ஏதோ ஒரு நல்ல டீம் கூட மோதையில மட்டும்தான் அவங்களுக்கு செல்ஃப் ரியலைஸ் பண்ணுவாங்களே தவிர இந்த மேட்ச் கண்டிப்பாக ஒன்று பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த டீமுக்கு பவுலிங்கும் கிடையாது. பவுலிங் கிடையாது. பிரசித் கிருஷ்ணா விக்கெட் எடுத்துட்டாங்க. ஒரு மேட்ச் தான் அப்படி பண்ணுவார். அடுத்த மேட்ச்லாம் வந்து கன்யூஸ் ஆகல, விக்கெட்லாம் எடுத்து தர மாட்டார். எடுத்துட்டாருன்னா ஐம் சர்ப்ரைஸ். சிராஜ் நல்லா போட்டாலும் நீ பவுலிங் தர மாட்டாங்கிறீங்க. ரபாடா கூட்டு வந்து ஆட வச்சே தீருவேங்கிறீங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு நான் இப்பயே சொல்ல 6 தான் வின்னு. ஈஸி வின்னாக தான் இருக்கும். நான் என்னோட பர்சன்டேஜும் கொடுத்துட்றேன். இதுவும் 60-40 தரேன். 60-40 கூட 70 கூட தரேன். 70-30 கூட நான் தரேன். ஒன் சைடு மேட்சாக தான் போகும். அதோட என் பிளேயர் டு வாட்ச் அவுட் 6 சூரியவன்சி. எல்லாமேட்டு 6 எழுதவே நான் சூரியவன்சி பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன். பவுலிங்கில் பார்த்தா நயாந்தே பர்கர். நீ எத்தனை நாள் இப்படியே பவுலிங் போடுவோம் நானும் பார்க்குறேன். எப்படியும் 3ஆம் மேட்ச் இன்ஜுரின்னு சொல்லியிருக்கான். அந்த மாதிரி ஆகணும்னு நானும் வெயிட் பண்ணிருக்கேன். வன்மத்துல பேசிட்டான் ஆண்ட்ரி பர்கர் மேல. சரி ஓகே, எனக்கு தான் நான் சொல்லிட்டேன் வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன் 6 வின்னு. 6 வின்னுனா நான் கொஞ்சம் ஒரு ஃபுல் ஸ்வைப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஜிடி கொஞ்சம் பவுலிங் நல்லா போடுறாங்க. 6 கொஞ்சம் ஒரு விக்கெட் 2 விக்கெட் விழுதுன்னா பேட்டிங் சுமாரா ஆடி இருக்காங்க. அதனால ஒரு 55-45 அந்த மாதிரி தரேன். அதனால இன்னொருத்தங்க நல்லா விளையாடுறது அப்படின்னா சூரியவன்சி நாளைக்கு அவுட் ஆயிடுவான்னு தோணுது எனக்கு. அது இல்லாம ஜெய்ஸ்வால் நாளைக்கு ஃபார்ம் குறைப்போறாப்புல. ஜெய்ஸ்வால் நல்லா ஆடுவான். ஜிடியில கில்ல தவிர யாரும் ஆட மாட்டாங்க. கில்லு நாளைக்கு அடிப்பான்னு தோணுது. யாரு ஒருத்தர் நல்லா விளையாடுவான்னு கேட்டாங்க. யாரு விளையாடலன்னு உங்ககிட்ட கேட்கல. கில்லும் ஜெய்ஸ்வாலும் பவுலிங் ஒரே நிமிஷம். அவன் என்ன பவுலிங் சொல்ல, பேட்டிங்ல 4 பேர் சொல்லியிருக்கான். இன்னும் பவுலிங்ல ஒரு 5 பேர் சொல்லுவான். வெயிட் பண்ணு, சொல்லு. பவுலிங் என்ன பவுலிங் 12வது புரியுது. பிரசித் கிருஷ்ணா நல்லா போடுவான். நீ சொல்ற மாதிரி எல்லாம் நான் ஒத்துக்கல. போன வருஷம் பர்பிள் கேப் வாங்கியிருக்கான். இப்ப நல்ல ஃபார்ம்ல இருக்கான். அதனால பிரசித் கிருஷ்ணா நல்லா போட்டுருவான். ஹோல்டர் எப்படி ஆட மாட்டாங்க. பிரசித் கிருஷ்ணா தான். அதுல வந்து ஆண்ட்ரே பர்கர் ஏன்னா கண்டிஷன்ஸ் அசஸ் பண்ணும்.
உனக்கு போன மேட்சுமே அந்த கண்டிஷன்ல நல்லா போட்டான், இந்த ஹோம் புரிஞ்சுக்கோப்பா, கண்டிஷன்ல நல்லா போடுவான். இது பிளேயர் டு வாட்ச் அவுட் ஒருத்தர் தான் 2 டீம்னு சொன்ன. நீ டீம்ல ஒண்ணு சொல்லியிருக்கேன், யாரெல்லாம் டீமுக்கு நாங்க ஒண்ணு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நாங்களாம் ஒரு டீம்ல ஒருத்தன் தான்டா சொல்லிட்டு இருக்கோம். அப்ப நாண்ட்ரி பர்கர். சரி ஓகே, தினேஷ்கர் பிடிச்சன் கிங் 7-6 வீடியோ முடிச்சுக்கலாம் நந்தா. வெல் டன், நாளைக்கு பார்க்கலாம். 7-6 ஒரே ஒரு மேட்ச் லக்னோ தோத்து போயிட்டாங்க. நாளைக்கு சொல்றேன், 2 பேரும் 6 சொல்லிட்டீங்க. நாளைக்கு ஜிடி வின்னு 50.5 49.5 6. நாளைக்கு இன்னொன்னு சொல்றேன், சிராஜ் வரல, வைபவ் சூரியன்சி அவுட். அதான் சொல்லிட்டு அவுட் ஆயிடுவான் நாளைக்கு, அடிக்க மாட்டான். சரி ஓகே, நாளைக்கு தோத்துட்டா ப்ரெடிக்ஷன் கிங்லாம் சொல்ல மாட்டல. பேசிட்டீங்க ஆர்ஆரோட பேட்டிங், ஆர்ஆர்ல பேட்டிங்லாம் முக்கியமே இல்ல. ஒரே ஜிடி மட்டும் 165 ரன் அடிச்சுட்டானுண்ணா. அவன் 145 ரன். ஒரே நிமிஷம் இரு. நாளைக்கு தோத்துட்டீங்கன்னா 6 ஜெயிச்சுச்சுன்னா இந்த ப்ரெடிக்ஷன் கிங் நீ சொல்லக்கூடாது, ஓகேவா? இன்னைக்கு 80% ஐபிஎல் முடிவு வரல என்னோட ட்ராக் ரெக்கார்டு 80-85% வச்சிருப்பேன். பாக்கலாம். இருக்கா உன் டீமே இருக்கா? யாருமே சன்ரைஸ் நினைக்கல. சன்ரைஸ் ஃபர்ஸ்ட் பே விக்கெட் எடுப்பான்னு பின்னாலன்னு எடுத்தானா? யாரு நீங்க வந்து நேற்று பஞ்சாப் சொன்னீங்க, சூசர்ட்டா சிஎஸ்கே வின்னு, பஞ்சாப் வின்னு நடந்துச்சா? ஐயோ என் நேரம் என்ன பண்றது, நைட்டு 12 உட்காந்து இப்படி கேட்கணும். 12 1 மணிக்கு உட்காந்து கேட்கணும்னு இருக்குது. எல்லாம் ப்ரிவியூ பார்த்திருப்பீங்க, 2 ப்ரிவியூ பார்த்திருப்பீங்க. உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல போடுங்க, நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி லைவ் அப்டேட் வந்து நாங்க சொல்றோம், என்னைக்குன்னு பார்த்து சொல்றோம். அது மாதிரி லைவ் வந்துருங்க மக்களே. இது கேள்வி நேரம். இந்த வீடியோக்கான கேள்வி என்னன்னா, நாளைக்கு 2 மேட்ச் நடக்க போகுது. டிசி மும்பை, ஜிடி ஆர்ஆர். 2 மேட்ச்ல யாரு பர்ஃபெக்டா வின் பண்ணுவாங்க? இப்ப டிசி வின் பண்ணுதுன்னா டிசி போடுங்க, எம்ஐனா எம்ஐ. அடுத்த மேட்ச்ல ஆர்ஆரா இல்ல ஜிடியா எதுன்னு பார்த்துட்டு கமெண்ட்ல போடுங்க. கரெக்டா 2க்குமே ஆன்சர் பண்ணும். நாளைக்கு நடக்கிற 2 மேட்சுமே 2 டீம்ல யார் ஜெயிப்பாங்கன்ட்டு கரெக்டா போட்டிருந்தீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு லீடர் போர்ட்ல டாப்புக்கு போவீங்க. இப்ப இந்த இதுக்கான கேள்வி, இப்ப கேட்ட கேள்வி வந்து புது வாரத்துக்கான, அதாவது அடுத்த வாரத்துக்கான லீடர் போர்டுக்கான முதல் கேள்வி, ஓகேவா? இதுல இருந்துதான் கணக்கு ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி வின் ஆனவங்களுக்கு வந்து நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் போஸ்ட் போட்டிருக்கோம். இந்நேரம் வந்திருக்கும் நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது. அதனால அங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப கேட்கிற கேள்வி அடுத்த வாரத்துக்கான கேள்வி, புது லீடர் போர்டு. இதுல எல்லாரும் கொஞ்சம் கரெக்டா பதில் சொல்லி உங்களோட இதை ஏத்திக்கோங்க லீடர் போர்டுல. அதனால எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. இந்த வீடியோ ஏதோ முடிச்சுக்கலாம். ஏதாவது அப்டேட்ஸ் வேணும்னா எங்களோட கம்யூனிட்டி போஸ்ட்லயுமே இன்ஸ்டாகிராம்லயும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.